இன்னைக்கு நம்ம நம்ம வந்ததுக்கான கிளாஸ் செஷன் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸோ இல்ல சம் அதர் விஷயத்த ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் சேட். ஓகேவா? சேட் பண்ணுங்க. வி கேன் டிஸ்கஸ். இப்போ நான் போற ஸ்டார்ட் பண்ற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் போர்ட்ஃபோலியோ பில்டிங். போர்ட்ஃபோலியோனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பேசிக்கா இதை நீங்க நோட் தான் பண்ண போறீங்க. நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த சைக்காலஜி சொல்லிடுறேன். எப்படி நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, எப்படி ஒருத்தவங்க உங்களை வேலைக்கு கொண்டு போறாங்க, இல்ல நீங்க எப்படி வந்து உங்களை நீங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க போர்ட்ஃபோலியோன்றது நிறைய போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஒரு கம்பெனிக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். இன்சூரன்ஸுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். லக்ஷ்மணுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஓகேங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். பேசிக்கலி போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்டிவ் ஆஃப் டேட்டாஸ். என்னது? கலெக்டிவ் ஆஃப் டேட்டாஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ போர்ட்ஃபோலியோ இஸ் அ சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் தட் ரெப்ரசன்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடோ இல்லை அந்த கரிக்குலம் ஏரியாவையோ இல்லை அவங்களோட டொமைன்ஸ் பற்றியோ சொல்கிற ஒரு விஷயம் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். கரெக்டா? ஸோ போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, ரிவார்ட்ஸு, அவார்ட்ஸு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, நோட் டவுன் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஓகே. ஸோ நான் போர்ட்ஃபோலியோ பண்ணணும். இந்த போர்ட்ஃபோலியோ எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த போர்ட்ஃபோலியோ எங்கே போகுதுன்னா உங்களை ஹையர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு போகுது. சரி, ஓகே. உங்களை ஒருத்தவங்க நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? டிசைனர்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்வாங்க. உங்களோட ஒர்க்ஸ்னா இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, உங்களுடைய பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சார், அப்பதான் அடுத்த ப்ராஜெக்ட் நான் கொடுப்பேன் அப்படின்வாங்களா மாட்டாங்களா? ஒன்று. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் செல் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேட்பாங்க? சார் பேம்ப்ளெட் இல்லை ப்ரோஷர் கொடுங்க அப்படின்வாங்க. அதுவுமே ஒரு போர்ட்ஃபோலியோ தான். கொடுன்னு கேட்பாங்களா? ஓகே. ஸோ எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் எல்லா விதமான பிஸ்னஸ்க்குமே என்ன தேவை? ஒரு போர்ட்ஃபோலியோ தேவை. அதுதான் அவங்களுடைய பயோகிராஃபிலேருந்து எல்லா விதமான டேட்டாஸையும் என்ன பண்ணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ எல்லா விதமான பயோவையும் உள்ள வச்சிருவாங்க. அதை ஒருத்தவங்க பார்க்கும்பொழுது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோல நம்ம பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பார்த்துட்டீங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. ஓகே. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோக்குள்ள நான் போறேன். பேசிக்கா நம்மளோட போர்ட்ஃபோலியோ நிறைய விதமான டைப்ஸ்ல மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளோட போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விதமான இதில் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இங்கே டிசைனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓனாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? ஓனாக ஒரு வெப்சைட் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் என்கேஜ்மெண்ட் சைட்ஸ் லைக் பிஹான்ஸ் அண்ட் லிங்க்டின் அண்ட் ட்ரிபிள், இந்த மாதிரியான 3 சைட்ஸில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணிக்கிறாங்க. சரியா? பிஹான்ஸ் அண்ட் லிங்க்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அப்படின்னு ஒரு பிளேஸில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இது எல்லாமே போர்ட்ஃபோலியோஸோடைய சாம்பிள்ஸ் தான். சரியா? இது எல்லாமே போர்ட்ஃபோலியோட சாம்பிள்ஸ் தான். எப்படி சார் ஒரு போர்ட்ஃபோலியோ நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி என்ன மாதிரியான டேட்டா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு டிஜிட்டல் சிவி, அப்படி இல்லைன்னா ஒரு டிசைன்டு சிவின்னு சொல்லலாம். என்னது? டிஜிட்டல் சிவினா ஒரு டிஜிட்டல் கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நேம், எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க, என்னென்ன மாதிரியான பாஸ்ட் ஒர்க்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ரிசர்ச் ப்ராசஸ் என்ன, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆப்ஸோடைய சாம்பிள் ஸ்கிரீன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் எதுக்கு நான் சார் ஆன்லைன்ல போடணும், இதெல்லாம் போட்டாதான் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, இதெல்லாம் நீங்க ஷோ பண்ணாதான் உங்களுக்கு ஓகே போர்ட்ஃபோலியோ இருக்கு. அவர்கிட்ட
ஏன்னா, நீங்க என்ன மாரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான், அந்த கம்பெனி ஹையர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஹையர் பண்ற கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹையர் பண்ற கம்பெனி ஓனா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு ப்ராடக்ட் வச்சிருக்காங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த இ-காமர்ஸ் வச்சிருக்கிற கம்பெனி ஒரு டிசைனர்ஸ் பாக்குறாங்க. அந்த டிசைனருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு இ-காமர்ஸ் ஓரியன்டடான ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா, நீங்க வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோல ஒரு இ-காமர்ஸ் ஆப்ன்றதே ஒண்ணு இல்ல. அதாவது நீங்க வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோல நீங்க இ-காமர்ஸ்ன்ற ஒரு ஆப்பே இல்லாம போயிடுச்சு. சரியா? ஒரு இ-காமர்ஸ் ஆப் இல்லாம போயிடுச்சுன்னா, இப்போ என்ன ஆகும்? ஓகே, இந்த பெர்சன் வந்து ஒரு இ-காமர்ஸ்ன்ற போர்ட்டல்ல இதுவரையும் ஒர்க் பண்ணதில்ல போலருக்கு. எப்படி? இ-காமர்ஸ் போர்ட்டல்ல இவரு ஒர்க் பண்ணதில்ல. அப்போ இவரு நம்மளுக்கு கரெக்ட்டான கேண்டிடேட்டா வருவாரான்றது கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அப்படின்னுவாங்க. இப்போ இது வந்து நான் ஒரு ஆன்லைன் போர்ட்டலா தான் நாங்க பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்னதா ஒரு இ-காமர்ஸ் ஓரியன்டடான ஒரு போர்ட்டல் தான். பட் இதெல்லாம் நான் பண்ண ஸ்கிரீன்ஸ் தான்னு வச்சுங்களேன். ஓகேவா? இத நான் ஏன் சொல்றேன்னா, எல்லா டொமைன்லயும் ஒரு ஒரு ஆப் சாம்பிள்ஸ பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லா டொமைன்லயும். ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல், ஒரு பேங்கிங் போர்ட்டல், ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் அதாவது HRMS சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? HRMSன்னா என்னது? HRMS அப்படின்னு போட்டீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு வரும். அதுக்கு ஒரு ஆப் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு இந்த சோசியல் என்கேஜ்மென்ட்டான ஒரு சோசியல் மீடியா ஆப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாரி டிசைனர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப் பண்ணுங்க. இந்த மாரி டிஃபரெண்ட் செக்டார்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஆப் சாம்பிள்ஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோல வைக்கணும். சரிங்களா? இப்படிலாம் நீங்க வச்சீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, உங்கள ஒரு பெர்சன் வேலைக்கு ஹையர் பண்றவரு உங்களோட போர்ட்ஃபோலியோவ வேலிடேட் பண்ணுவாரு. பரவால்லப்பா, நம்மளோட ப்ராடக்ட் தகுந்த மாரி இந்த பெர்சன் கிட்ட ஒரு ஆப் பண்ணியிருக்கிறாரு சாம்பிளு. வெப் இருக்கு. அதான் வெப்ன்றது ஆப் தான். மொபைல் ஆப்ன்றது ஆப் தான். ஆமா, ஆமா. எல்லாமே உங்களுடைய எப்படி சொல்றது? ஒன் ஆஃப் த ஒர்க்கா நீங்க ஷோகேஸ் பண்ணா மட்டும்தான், ஹையர் பண்றவங்க அத பார்க்கும்பொழுது, பரவால்ல இவருக்கு வெப்ல நல்ல நாலேட்ஜ் இருக்கு. பரவால்ல இவருக்கு நல்ல நாலேட்ஜ் வந்து மொபைல் ஆப் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாம, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அதாவது இந்த நம்ம கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன கேஸ் ஸ்டடி? யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்களா? சில பேர் யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்றீங்களா? நீங்க பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி தான். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு சின்ன சாம்பிள் ஒண்ணு ஓப்பன் பண்றேன். சரியா? என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு டிராவல் ஏஜென்சியோட ஆப். ஓகேங்களா? இது இது வந்து பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டோட ஓவர்வியூ, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? இதுல அவரு பண்ண ரோல் என்னவா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரிசர்ச்சரா இருந்திருக்காரு. அவர் ஒரு வயர் ஃப்ரேம் டிசைனரா இருந்திருக்கிறாரு. யூசர் ஃப்ளோ டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் யூசர் பர்சோனா அண்ட் யுஎக்ஸ் டிசைன்ஸ் பண்ணியிருக்காரு. யுஐ அண்ட் யுஎக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய இங்க டினோட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்து வை வி ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் கோல். இதுதான் சொன்னேன் இல்லையா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காரு. சரியா? இதுக்கு நல்ல விஷுவலைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாருங்களேன். இதெல்லாம் அவர் வந்து ஃபிக்மாவிலயோ இல்ல கேன்வாவிலயோ தான் பண்ணியிருப்பாரு. இந்த டிராவலு, இந்த 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 ஏரோப்ளேன பறக்க விட்டது. சரியா? அதுக்கப்புறம் இந்த 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 பெர்சன் வந்து இங்க பார்க்கறது. சரியா? நான் ஒரு யுஎக்ஸ் டிசைனர்ப்பா. நான் ஏன் இந்த மாரி அனிமேஷன்லாம் பண்ணணும்? இந்த மாரி டிசைன்ஸ்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேரு தான் ரெப்ரசன்டேஷன் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. என்னது? ரெப்ரசன்டேஷன் ஸ்கில். நீங்க எப்படியாப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு மொபைல் ஆப் பண்ணாலும் சரி, அத நல்லா நீட்டா பிரசன்ட் பண்ற விதத்துல பண்ணா மட்டும் தான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகும். நீங்க என்னதான் சூப்பரான ப்ராஜெக்ட் இல்ல சூப்பரான ஆப் டிசைன் பண்ணியிருந்தாலும் சரி, அத ப்ராஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ற விதத்துல நீங்க கோட்டைய விட்டீங்கன்னா, அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது. இதுவே இந்த இந்த டிசைனையே ஓகேங்களா, இப்ப பண்ணியிருக்கிற இந்த பிரசன்டேஷன பாருங்க எப்படி பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. வை வி ஸ்டார்ட்டட். அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட பத்தி இங்க எழுதியிருக்காரு. ப்ராஜெக்ட்டோட டைம் லைன் எப்படி எங்களுக்கு டைம் லைன் குடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீக் 1, வீக் 2, வீக் 3ன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன், செகண்ட் பண்ணேன், தேர்ட் பண்ணேன்றத போட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சேலஞ்சஸ். ஓகேவா? ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளத்த அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டினோட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கேத்த மாரி அழகா ஒரு சூப்பரான ஒரு விஷுவலைசேஷன் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. சரியா? அடுத்து சொல்யூஷன்.
அதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் இவர் குடுக்க போறாரு அப்படின்றத இங்க எழுதியிருக்காரா? எழுதிட்டார். அப்புறம் அவருடைய டிசைன் பண்ண ஸ்கிரீன்ஸோட சாம்பிள்ஸ் இங்க வச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் ரெவென்யூ மாடல். அதாவது எந்த விதத்துல இதுக்கு காசு வரும்ன்றதையும் அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்கருந்து கண்டுபிடிப்பீங்க நீங்க? கேஸ் ஸ்டடி மூலியமா நீங்க ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணும்பொழுது, பர்சோனாவுல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? யூசருடைய பெயின் அண்ட் கெயின் கிடைக்கும். அந்த கெயின் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு இந்த யூசர் ஜர்னி மேப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுல எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ன்றத நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ரெவென்யூ மாடல்ஸ் என்னென்னலாம் வொர்க் அவுட் ஆகுது அப்படின்றத கொண்டு வர முடியும். சரியா?